பைக் வாங்குறதுங்கிறது வெறும் ட்ரீம் மட்டும் இல்லைங்க, அது நம்ம லைஃப் டைம் எமோஷன். சின்ன வயசுலேருந்து நம்ம ஆசைப்பட்டு கிரேஸ் ஆகி ஏங்கின பைக் வாங்குறதா, இல்லை நம்ம ஃபேமிலி ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன்லாம் புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி மைலேஜ் கொடுக்குற மாதிரி பைக் வாங்குறதா, இந்த ரெண்டு தாட்க்கும் நடுவில் ஒரு ரியல் லைஃப் டிபேட்டே நம்மளை சுற்றி நடக்கும். ஆனால் அதெல்லாம் தாண்டி இதுதான் நம்ம பைக் அப்படின்னு சூஸ் பண்ணி வாங்குற அந்த எமோஷ்னல் மொமெண்ட் இருக்கே. ஆனால் இவ்வளோ ஆசையாக வாங்கின பைக்குக்கு கட்டுற இஎம்ஐயே போக போக நமக்கு ஒரு ஃபினான்ஷியல் ஹெட்டேக்காக மாறிடுச்சுன்னா, நான் இப்போ சொல்ல போகிறத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை வராது. உங்கள் சேலரி 18,000 ரேஞ்சில் இருக்குன்னா நீங்கள் பிளாட்டினா, ஸ்ப்ளெண்டர் மாதிரியான பைக்கு மாதம் 2,400 இஎம்ஐயில் எடுக்கலாம். இதே உங்கள் சேலரி 25,000 ரேஞ்சில் இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் பல்சர், எஃப்இசட், அப்பாச்சி மாதிரியான பைக்ஸை மாதம் 3,500 இஎம்ஐயில் எடுக்கலாம். இதே உங்கள் சேலரி 50,000 ப்ளஸ் இருக்குன்னா நீங்கள் ராயல் என்ஃபீல்ட், கேடிஎம், R15 மாதிரியான பைக்ஸை மாதம் 6,000 இஎம்ஐயில் எடுக்கலாம். இதே உங்கள் சேலரி 1 லேக்குக்கு மேலே இருக்குன்னா நீங்கள் ஹார்லே டேவிட்சன், கவாசக்கி, ட்ரையம்ப் மாதிரியான பைக்ஸை மாதம் 15,000 இஎம்ஐயில் தாராளமாக எடுக்கலாம். இந்த கால்குலேஷனுக்குலாம் ஒரு ஸ்மார்ட் தம்ப் ரூல் இருக்குது, இப்போ சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நீங்கள் ஆசையாக வாங்கின பைக் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தம்ப் ரூல் நம்பர் 1, 15% டவுன் பேமெண்ட் பண்ணி வண்டி எடுங்க. தம்ப் ரூல் நம்பர் 2, உங்கள் இஎம்ஐ டென்யூர் 3 வருஷத்தை தாண்டாமல் பார்த்துக்கோங்க. தம்ப் ரூல் நம்பர் 3, இதுதான் முக்கியமானது, உங்கள் சேலரியில் 15%க்கு மேலே வண்டிக்கு இஎம்ஐ கட்டுற மாதிரி தயவு செஞ்சு பிளான் பண்ணாதீங்க. இது 3 கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஹெட்டேக்கும் இருக்காது. அடுத்த இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் இன்னொரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனோட உங்களை மீட் பண்ணுறேன். மிஸ் பண்ணாமல் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே.